வணக்கம் நண்பர்களே, நான் உங்க கிச்சா பேசுறேன். பார்வையால் பசுங்கன்றை பிழைக்கச் செய்த பரமாச்சாரியா. 6 டாக்டர்களுக்கும் அதை நம்பவே முடியவில்லை. இது தெய்வத்தால் மட்டுமே செய்ய முடிந்த அற்புதம் என்று சிலாகிச்சு சிலிர்த்து சொன்னார்கள். மகாபெரிவா மகிமைகள்ல இதுவும் ஒன்று. ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவம் பத்தினதுதான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பத்தி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கோ தரிசனம் கோடி ஜென்ம சாபல்யம் என்பது சாஸ்திர விதி. அதாவது கார்த்தால கண்வீழ்ச்சி எழுந்ததும் பசுவை பார்த்தா பல ஜென்மத்து பாவமும் விலகிடும் அப்படின்றது ஐதீகம். மகாபெரியவாளுக்கு கோமாதாக்கள் மேல அலாதி பிரியம் உண்டு. கோ சம்ரக்ஷணம் பண்றதை பத்தி அவர் பேசாத நாளே இல்லைன்னு கூட சொல்லலாம். மடத்துல இருக்கிற சமயத்துல தினமும் கார்த்தால அவர் தரிசனம் பண்றது கோமாதாவை தான். அதே மாதிரி பல சமயம் பசுக்கள் பராமரிக்கப்படுற கொட்டகையிலேயே தான் அமர்ந்துருவார். ஒரு சமயம் மடத்துல இருந்த பசுக்கள்ல ஒன்று நிறமாத கர்ப்பமா இருந்தது. பேறு காலம் நெருங்கிட்டதால பசு வேதனைப்பட்டுட்டே இருந்தது. குறிப்பிட்ட நாள் கடந்தும் எதனாலேயோ அந்த பசுவால கன்றை ஈன்றெடுக்க முடியல. மூச்சு இறைக்க முனகலும் கத்தலுமா அவஸ்தைப்பட்டு இருந்தது பசு. மடத்து பசுக்களை பார்த்துக்கிற கால்நடை மருத்துவர் வந்தார். அவர் முகத்துல ஒரு கேள்விக்குறி எழுந்தது. இருந்தாலும் வெளியில காட்டிக்காம மேலும் சில கால்நடை மருத்துவர்களை வரவழைச்சார். ரொம்பவே அனுபவம் உள்ளவா அவெல்லாம். எல்லா டாக்டரும் பரிசோதனை பண்ணா ஒருத்தர் 2 பேர் இல்லை, மொத்தம் 6 பேர். பசுவை நல்லா பரிசோதிச்சுட்டு பசு ஏன் இன்னும் பிரசவிக்கல அப்படிங்கிற காரணத்தை கண்டுபிடிச்சா. அது என்னன்னா, கன்றுக்குட்டி பசுவோட வயிற்றுக்குள்ள இறந்து போயிருந்தது. அதை வெளியே எடுக்கலன்னா பசுவும் இறந்துரும். அந்த 6 டாக்டர்களும் ஊர்ஜிதமா இந்த விஷயத்த சொன்னா. அவ சொன்னதை கேட்டதும் மடத்தோட நிர்வாகிகளுக்கு அதிர்ச்சி. பரம பவித்திரமான மடத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற திகைப்பு. அது மட்டுமல்லாம இந்த விஷயத்த மகாபெரிவா கிட்ட எப்படி போய் சொல்றது, யார் போய் சொல்லுவா அப்படின்னு ஒரே குழப்பம் எல்லாருக்கும். இருந்தாலும் இந்த முக்கியமான விஷயத்த அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது இல்லையா? அதனால தயங்கி மெதுவா ஆச்சாரியாட்ட போய் விஷயத்த சொன்னா. சொன்னதையெல்லாம் மகாபெரியவா அமைதியா கேட்டுண்டா. மெதுவா தான் இருக்கையை விட்டு எழுந்து நேரா பசு இருந்த கொட்டகைக்கு வந்தார் மகாபெரியவா. கீழே பலகையை போட சொன்னார். பசுவுக்கு நேரா அமர்ந்தார். கண்ணை மூடிண்டு தியானத்துக்கு போயிட்டார். 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா கண்ணை திறந்தார். வேற எந்த பக்கமும் கவனத்தை திசை திருப்பாம பரிதாபமா வேதனைப்பட்டு இருந்த அந்த பசுவையே உத்து பார்க்க ஆரம்பிச்சார் மகாபெரியவா. எல்லாரும் பரபரப்பா ஏதோ நடக்க போறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்தா மகானோட பார்வை பசுவை தவிர வேற பக்கம் திரும்பவே இல்லை. கன்று வயிற்றுக்குள் இறந்து போயிற்று என்று ஏகோபித்து முடிவாக சொன்ன டாக்டர்கள் ஒரு பக்கம் நின்று மகானையும் பசுவையும் மாறி மாறி பார்த்து கொண்டே இருந்தார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாச்சு. இப்படியும் அப்படியுமா நிலை கொள்ளாம தடுமாறிண்டே இருந்தது பசுமாடு. அரை மணி நேரம் கழிச்சு ஒரு இடத்துல நின்றுடுது. அதே சமயம் அதோட வயிற்றுலேருந்து மெதுவா கண்ணுக்குட்டி வெளியே வர ஆரம்பிச்சுது. 1-2 நிமிஷத்துக்குள்ள அழகா ஒரு கண்ணுக்குட்டி வெளியே வந்தது. அது மட்டும் இல்லாம வெளியே வந்து விழுந்த கண்ணுக்குட்டி அதுக்கே உரிய துள்ளலோட எழுந்து நின்று கொஞ்சம் தள்ளாடி தடுமாறி அப்புறம் நேரா நின்று தாய் மடியை தேடி முட்டி முட்டி பால் குடிக்க ஆரம்பிச்சிருது. தாய் பசு சந்தோஷமா கண்ணுக்குட்டிக்கு நக்கி நக்கி பாலை கொடுத்தது. நடந்ததை எல்லோரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருந்தா. அதே சமயம் அந்த 6 டாக்டர்களுக்கும் அதிர்ச்சி. இது எப்படி நடந்தது, எப்படி உயிர் வந்தது? அறிவியலுக்கு தெரியாத ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருந்த சமயத்துல இதெல்லாம் ஒரு ஆச்சரியமும் கிடையாதுங்கிற மாதிரி மெதுவா எழுந்தார் பரமாச்சாரியா. பசுமாட்டுக்கிட்ட போனார். வாஞ்சையோட அதோட கழுத்துல நல்லா தடவி கொடுத்தார். அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி அவர் பாட்டுக்கு உள்ளே போயிட்டார். அந்த 6 டாக்டர்களுக்கும் இதை நம்பவே முடியல. இது தெய்வத்தால மட்டுமே செய்ய முடிந்த அற்புதம் அப்படின்னு சிலாகிச்சு சிலிர்த்து சொன்னா. சிலர் மடத்தோட சிப்பந்திக கிட்ட எப்படி இந்த அதிசயம் நிகழ்ந்ததுன்னு கேட்டதுக்கு அவ சொன்ன பதில், சத கோடி காயத்ரி மகாமந்திரம் ஜபம் செய்த மகான் மகாபெரியவா.
பரமேஸ்வரனோட திருவிளையாடல் மாதிரி சாட்சாத் மகேஸ்வரனோட அம்சமான ஆச்சாரியோளோட எத்தனையோ எத்தனையோ மகிமைகளில் இதுவும் ஒன்று அப்படின்னா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.